வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் நினைந்து நினைந்து கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அவன் கத்தியதில் அவள் அதிர்ந்து போனாள். சாரி வினி, நான் கத்தக்கூடாது இல்லையா? ஐ ஹவ் நெவர் டக் இன் மை லைஃப் அண்ட் ஐ வில் நெவர் டிக் அகெயின். ஐ பிலீவ் இட். நீயும் இதை நம்பிதான் ஆகணும். அவன் அவளை வீட்டில் இறக்கிவிட்டு சென்றான். என்னடி, எப்படி இருந்துச்சு? போமா, என்னை போல படித்த எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை தான், ஒன்றும் பெருசாகவே இல்லை. தெரிஞ்சது தானே. இவனை நம்பாத, இவன் அப்பனை நம்பு. ஏன்னா சொத்து வச்சிருக்கவன் அவன்தான். ஐயோ அம்மா, அவரை பற்றி பேசினாலே ஒரு கத்துறாரு பாருங்க. எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது. விட்டு தள்ளு, கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். அவர்கள் தேதி குறித்தனர். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் நடந்தது. இவன் யாரையுமே கூப்பிடவில்லை. அனாதைகளைப் போல் சென்று வந்தனர். வீடு திரும்பும்போது அம்மா கிட்ட சொல்லி என்ன வாங்கணும்னு கேளு என்றான். புது வீட்டிற்கு சென்று பால் காய்ச்சினார்கள். அவர்களை அங்கே விட்டுவிட்டு அவளுடைய அம்மா கிளம்பினாள். வினி, அம்மா உன்னோடே இருக்க சொல்கிறது தானே? நான் ஆஃபீஸ் போகும்போது அவங்க உனக்கு துணையாக இருப்பாங்க இல்லையா? இல்லை தம்பி, நான் அப்புறமா வரேன் என்று சொல்லிவிட்டு அவளுடைய அம்மா சென்று விட்டாள். தன் திருமணத்தை பற்றி எத்தனை விதமான கனவுகள் கண்டாள். இப்படி அனாதை போல் ஒரு திருமணமா? எல்லா பெண்களும் தன் வாழ்க்கையை எதிர்பார்க்கும் இந்த நாள் அவளுக்கு அழுகையாக வந்தது. அவன் இன்னொரு ரூமில் சிஸ்டத்தில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். எந்த சுரணையும் அவனுக்கு கிடையாது போலிருக்கிறது. அவன் வருவான் என்று எதிர்பார்த்து அவள் தூங்கி போனாள். தன்னை யார் துணையும் இல்லாமல், மீண்டும் ஒரு திருமணமும் செய்து கொள்ளாமல் தனக்காகவே வாழ்ந்த தந்தைக்கு நான் செய்யும் பரிகாரமாயது. எவ்வளவு பெரிய துரோகம்! ஆனால் அவரும் அப்படித்தானே இருக்கிறார். நீ எப்படிடா இருக்க என்று ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? என்ன வீட்டை விட்டு வெளியில் போகிற சொல்கிற அளவுக்கு நான் தவறு செய்தேனா? வெறும் பணம்ங்கிற காகிதத்துக்காக இத்தனை நாள் உயிருக்குயிராக நேசித்த அவர் என்னை தூக்கி எறிந்து விட்டாரே. அவரும் என் திருமணத்தை பற்றி எவ்வளவு கனவு கண்டார். இன்று அவர் இல்லாமல் நான் ஒற்றையாக நின்று இந்த திருமணம் இப்படி நடக்க வேண்டுமா? அவன் தன் மனதிற்குள் குமுறிய வண்ணம் அந்த டேபிளிலேயே படுத்து தூங்கி போனான். மறுநாள் காலையில் பாத்திரங்கள் சத்தம் கேட்டு எழுந்தான். வினிதான் கிச்சனில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். சாரி வினி என்றான் அவளிடம். ஓகே, பரவாயில்ல என்று அவனை திரும்பி கூட பார்க்காமல் பதில் சொன்னான். அவன் அலுவலகத்திற்கு கிளம்பினான், ஒரு எந்திரம் போல. அவன் சென்றதும் அவள் அம்மாவிற்கு ஃபோன் பண்ணினாள். என்னடி, என்ன ஆச்சு? அம்மா என்று அவள் தேம்பி தேம்பி அழுதாள். ஏ கடங்காரி, சொல்லிட்டு அழுது தொலை. அவள் நடந்ததை கூறினாள். அதான பார்த்தேன். இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? எதுக்குமே லாய்க்கில்லாத ஒருத்தனை கட்டிக்கிட்டு என்னடி பண்ண போற? நீ ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துருந்தாலே இந்த வசதியில் நம்ம இருந்திருக்கலாம். இதுக்கு இவனை கட்டிட்டு அழணுமா? காலகாலத்தில் ஒரு பிள்ளையை பெற்று தொலை. எப்படியும் பாட்ட சொத்து பேரப்பிள்ளைக்கு தானே. அம்மா, அவன் என்ன இருந்தாலும் அந்த வசதியில் வந்தவன் இல்லையா? எப்படி இருந்தாலும் அவனுக்கு அவங்க அப்பாவை மேல் பாசம் இருக்கும் இல்லையா? ஆமாம், இவனுக்கு இவன் அப்பா மேலேயும் அவனுக்கு இவன் மேலேயும் பாசத்தில் அப்படியே ஒட்டிட்டு அலைஞ்சாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், காலகாலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்க. அன்றிரவு அலுவலகத்திலிருந்து அவன் வரும்போது வினி அழகாக உடை உடைத்து கொண்டு நின்றாள். வினி, அழகா இருக்கியே என்றான். ஓ, இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு பேச தெரியுமா? அவன் கலகலவென்று சிரித்த வண்ணம் உள்ளே சென்றான். அவனுடைய அப்பாவிற்கு அவன் நண்பர் விவேக் வந்தார். பிரசாத், உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? பிரசாத் சிறிது நேரம் அழுதார். ஏன் இப்படி அழற? கல்யாணம் தானே பண்ணியிருக்கான். இல்லடா,
எவ்வளோ உலகம் புகழ வாழ வேண்டிய அவன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு வாழ்கிறானா? அந்த தலையெழுத்து அவனுக்கு வரணுமா? விடுடா, தானே கஷ்டம்னு வரும்போது திரும்பி வந்துடுவான். நீ அப்படி நினைக்காத விவேக். அவன் ரோஷக்காரன் மட்டும் இல்லை, ரொம்பவும் மானஸ்த. ஒரு அவமானத்தை கூட அவனால் தாங்க முடியாது. ஒரு செக்கில் கூட என்னை கேட்காம சைன் பண்ண மாட்டான். நான் என்ன பாவம் செய்தேன்டா? கடவுள் இப்படி என்னை புத்திர சோகத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. சரி, கோழையை போல அழாத. என்னை விட்டு ஒரு நாள் கூட விட்டுட்டு இருக்க மாட்டான்டா. எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கான தேவைகளை அவன்தான்டா செய்வான். அப்படிப்பட்ட அவன் இப்படியா மாறி போயிடுவான்? இதோ பார் பிரசாத், அந்த அளவிற்கு அவன் உன் மேலே பாசம் வச்சிருந்தானா உன்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அப்படியே போனாலும் ஒரு நாள் நிச்சயமாக உன்கிட்ட திரும்பி வருவான். அந்த ஒரு நாள் எப்போது? நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகா? அவரை தேற்ற முடியாமல் திணறினார் விவேக். இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.